இது எங்கள் ஊர் ஃபெஸ்டிவலோட ஃபைனல் விளாக் தான். புதன்கிழமை காலையில் நேரமே மாவிளக்கு கொண்டு போய் சாமி கும்பிடுவோம். 5 மணி 5:30ங்கிறப்பெல்லாம் மாவிளக்கு கொண்டுட்டு கோயிலுக்கு போயிடுவோம். ஆனால் இந்த வருஷம் வந்து 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. கும்பந்தாளிக்கிற இடத்துலையே 5 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அப்படிங்கிறதுனால மாவிளக்கு இந்த வருஷம் 6 மணிக்கு மேலே தான் கொண்டு போய் வச்சு சாமி கும்பிட்டு வந்தோம். அதுவும் கும்பந்தாளிச்சிட்டு கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறப்பவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, எல்லோரும் மாவிளக்கு எடுத்துகிட்டு வாங்கன்னு. வீட்டில் போய் ஒரு 10 நிமிஷம் கூட உட்காரதுக்கு டைம் இல்லை. போன உடனே எல்லோரும் ஆளுக்கு ஒரு டீ சாப்பிட்டுட்டு கிளம்பி மாவிளக்கு எடுத்துகிட்டு கோயிலுக்கு வந்தோம். வந்த உடனே சாமி கும்பிட்டுட்டு அடுத்த பூவோடு எடுக்க கிளம்பியாச்சு. நைட்டே மாவு இடித்து வைக்கங்காட்டி பரவாயில்ல, இல்லைன்னா 7 மணிக்கு மேலே தான் மாவிளக்கு எடுத்துகிட்டு போன மாதிரி இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பூவோடு எடுக்க எல்லோரும் கிளம்பிட்டோம். பூவோடு எடுத்துகிட்டு வருஷம் வருஷம் நான்வெஜ் எடுத்து தான் சமைப்பாங்க. ஆனால் இந்த வருஷம் அம்மா வீட்டு குலதெய்வம் கோயிலில் கும்பாபிஷேகம் வச்சுருந்தாங்க. அப்படிங்கிறதுனால 24 நாளைக்கு நான்வெஜ் எதுவும் எடுத்து சமைக்கக்கூடாது. அப்படிங்கிறதுனால வெஜ்ஜு தான். நான்வெஜ்ஜு வெஜ்ஜுங்கிறத விட நாங்கள் எப்படா கொஞ்சம் நேரம் தூங்குவோன்றது. நைட்டு ஃபுல்லாக கும்பந்தாளிக்கிற இடத்துல இருந்ததுனால யாருக்குமே தூக்கம் இல்லை. சரி கொஞ்சம் நேரம் எல்லோரும் தூங்குவோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கும் வழியில் ஒவ்வொருத்தராக வந்தாங்க, பேசிவிட்டு அப்படியே டைம் போயிடுச்சு. 3:30க்கு மேலே ஆயிடுச்சு. சரி சாப்பிட்டுட்டு நம்ம ஊருக்கு கிளம்புவோன்னு சொல்லிவிட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். வர வழியில் அதித்திரனும் எங்களுக்கு பின்னாடியே அவங்களும் வந்திருப்பாங்க போல். சரி வந்தவுடனே ஆளுக்கு ஒரு டீயை சாப்பிட்டுட்டு எல்லோரும் கிளம்புவோன்னு சொல்லிவிட்டு ஆளுக்கு ஒரு டீ சாப்பிட்டுட்டு எல்லோரும் கிளம்பிட்டோம். ஆல்ரெடி அவங்க 2 நாள் லீவ் ஆயிடுச்சு. இல்லைன்னா இன்னொரு நாள் கூட எக்ஸ்ட்ரா இருந்துட்டு வந்திருப்போம். இன்னும் மறுநாள் இந்த சப்பாரம் கொண்டு வர்றது, மஞ்சள் நீர் அதெல்லாம் இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் ஏற்கனவே 2 நாள் லீவ் ஆயிடுச்சு. நீ எமர்ஜென்சி ஏதாவதுன்னா லீவ் போடுறது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். தூங்கினவங்க தான். வந்த உடனே அந்த சாயந்தரம் ஒரு 5 மணி 5:30 போல் வீட்டுக்கு வந்திருப்போம். தூங்கினவங்க தான் காலையில் தான் எந்திரிச்சோம். காலையில் அதுவும் எப்படி தான் அவங்கெல்லாம் ஃபுல் நைட் பார்க்குறாங்கன்னே தெரியல. ஒரு நாள் தூக்கம் கிட்டதுக்கே எப்படா கொஞ்சம் நேரம் தூங்குவோம் அப்படிங்கிற மாதிரியே இருந்தது. 3 நாள் ரொம்ப டல்லாக இருந்த மாதிரியே இருந்தேன். அவங்களாம் ரெகுலராக எப்படி தான் ஃபுல் நைட் பார்க்குறாங்கன்னே தெரியல. இது ஃப்ரைடே எடுத்த மினி விளாக் தான். ஃப்ரைடே அவங்க 4 மணிக்கே வந்துடுவேன்னு சொல்லியிருந்தாங்க. சரி 4 மணிக்கு வந்துடுவாங்கள, வந்த உடனே கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பி இருந்தேன். 5 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் கால் பண்ணால் நான் 4 மணிக்கு வரல மகமா, 8 மணிக்கு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி 8 மணிக்கு தானே வருவாங்க, இன்னும் டின்னர் வேலை செய்கிறதுக்கெல்லாம் டைம் இருக்குது இல்லைன்னு சொல்லிட்டு இந்த கனகாம்பரம் நிறையா இருந்தது. சரி அதை பொறிச்சு கட்டலான்னு சொல்லிட்டு தான் கட்டிகிட்டு இருந்தேன். கட்டுறதெல்லாம் சீக்கிரம் கட்டிட்டேன். ஆனால் அந்த கனகாம்பரம் பொறிக்கிறதுக்கு தான் ரொம்ப லேட் ஆச்சு.